வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்கு எமர்ஜென்சி என்று கேட்காமல் இங்க வந்து தவறு செய்து விட்டோமே என்றுதான் அந்த கணம் தோன்றியது அவளுக்கு. திரும்பி சென்று விடலாமா என்று நினைத்து அவள் திரும்ப, அதே நேரம் அவனின் டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளுடன் அவள் முன் வந்து நின்றது மருத்துவ குழு. இனி இங்கிருந்து செல்வது உசிதமில்லை என்று நினைத்தவள் தயக்கத்துடனே டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தார். ஒரு மருத்துவராக அவன் நிலை புரியவே இதயம் சம்பந்தப்பட்ட எக்கோ டெஸ்ட் எடுத்தவள் அதற்கான ரிசல்ட்டுடன் சத்தியமூர்த்தி முன்பு சென்று நின்றாள். சார், இந்த விபத்துல அவரோட மார்பு பகுதி பலமா அடிபட்டிருக்கதால உங்க மகனோட இதயம் ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, பொதுவா இதயம் 100 மில்லி ரத்தம் வாங்குச்சுன்னா 60 இல்லை என்றால் 65 மில்லி ரத்தத்தை உடம்பு முழுதும் செலுத்தும். ஆனா உங்க மகனுக்கு ஹார்ட் டேமேஜ் ஆகியிருக்கிறதால 20 மில்லி ரத்தத்தை தான் உடம்புக்கு செலுத்துது. ஸோ இந்த ப்ராப்ளமால அவரோட ஹார்ட் ரேட், ஆக்சிஜன் லெவல் லோ ஆகிக்கிட்டே இருக்கு என்றவள் சொல்ல, மனதை கல்லாக்கி கொண்டு தென் வாட் வி டூ நெக்ஸ்ட் என்றார் புருவ முடிச்சுகளுடன் சத்தியமூர்த்தி. சர்ஜரி பண்ணி கியூர் பண்ற அளவுக்கு இது மைனர் ப்ராப்ளம் இல்லை. எக்மோ ட்ரை பண்ணலாம், பட் அதுவும் ஒரு ஆப்ஷன் தான் என்று இழுத்தவளை கை உயர்த்தி தடுத்தவர், எனக்கு ஆப்ஷன்லாம் வேண்டாம், ஐ நீட் சொல்யூஷன் யாழினி என்க. அவளோ சிறிதும் யோசிக்காமல், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் டாக்டர், இதுவும் 90% டவுட் தான் என்றால் ஒரு மருத்துவராக. இது அவர் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஒரு மருத்துவராக அவன் நிலை என்னவென்று அவரும் அறியாதவர் இல்லை. அதே சமயம் வேறொரு ஆரோக்கியமான இதயம் கிடைப்பதென்பதும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்பதை அவரும் அறியாமல் இல்லை. அதே நேரம் இதை தவிர வேறு வழிகள் இல்லை என்பதாலும் மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதாலும் ரிஸ்க் எடுப்பது என்று முடிவு செய்தவர், கோஹடே ஆழ்னி என்க. ஓகே சார், நான் இம்மிடியட்டா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபேக்ஸ் பண்ணிடுறேன், மெய்யப்பன் சாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்றாள். நோயாழ்னி, அந்த மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல். அவர் அந்த கான்ஃபரன்ஸ் முடிகிற வரைக்கும் அங்கதான் இருந்தாகணும். ஸோ நீங்களே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுங்க என்றார். நானா என்று அதிர்ந்தவளுக்கு, இந்த மூஞ்ச ஆபரேஷன் பண்ணி உயிர் பழைக்கிறதுக்கு சாகிறது எவ்வளவு மேல் என்று அன்றவன் சொன்ன வார்த்தைகள் தான் நினைவிற்கு வந்து போனது. சார், நான் எப்படி? வேணும்னா வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸை கூப்பிடலாம் என்று அவள் தயங்கி சொல்ல, நோய் என்பது போல மறுப்பாக தலையை அசைத்தவர், சிட்டில டாப் 1 பொசிஷன்ல இருந்துட்டு வேற ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸை கூப்பிடுறது நல்லவா இருக்கும் என்று அவர் கேள்வி எழுப்ப, அவளோ எதுவும் பேசாமல் கைகளை பிசைந்தபடியே நின்றாள். ஏன், உனக்கு அனுபவம் பத்தலையா, இல்ல ஓ மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று பட்டென்று அவர் கேட்டுவிட, அவரின் வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு கோபம் தான் வந்தது. என் ப்ரொஃபஷனல் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு சார் என்றால் அவளும் கோபம் துளிர்த்த குரலில். தென் வாட் என்றவரின் கேள்விக்கு, நான் இப்போ யோசிக்கிறது கூட உங்க மகனுக்காக தான் சார். அவர் விருப்பம் இல்லாம என்னால எப்படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்று அன்றைய நிகழ்வை மனதில் வைத்துக்கொண்டு அவள் கேள்வி எழுப்ப, கமான் யாழினி, தன்னோட விருப்ப சொல்ற நிலையில அவன் இல்லை இப்போ. அவனுக்கு எது பெஸ்டோ அதை நான் தான் இப்போ கொடுத்தாகணும் என்றார் சத்தியமூர்த்தியும் தெளிவான குரலில். என்னதான் அவர் சமாதானம் சொன்னாலும் அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாளைக்கே அவன் உடல்நிலை சரியான பின் நீ எதற்காக எனக்கு சிகிச்சை செய்தா என்று கேட்டு அவன் தன் உயிரை விட துணிந்து விட்டார். அதற்காகத்தான் அவள் இப்போது யோசிப்பது கூட. டாக்டர் என்று ஏதோ சொல்ல வந்தவளை யாழினி என்று தடுத்து நிறுத்தியவர், தன்னோட விருப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காம மருத்துவ சேவையை சேவை மனப்பான்மையோட தொடர்புன்னு நீ எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் எல்லாம் காற்றில் பறந்துடுச்சா என்ன என்றவரின் கேள்விக்கு இல்லை என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள் யாழினி. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அவள் அமைதியாகவே இருக்க, யாழினி, உங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா என்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக சத்தியமூர்த்தி கேட்டுவிட, அவளோ ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டபடி எஸ் டாக்டர் என்றால் வேறு வழி இல்லாமல். இந்த மருத்துவமனையில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு செமினார் எடுக்க வந்தவளை சத்தியமூர்த்தி தான் இங்கு பணியில் அமர்த்தினார். அத்தோடு அவர் மகன் அவளை வேலையிலிருந்து நீக்க சொன்ன போது கூட அவள் புறம்தான் அவர் இருந்தார். அத்தகைய நல்ல மனிதரை எதிர்த்து பேச அவள் விரும்பவில்லை. அதனாலே என்ன ஆனாலும் பார்த்து கொள்ளலாம் என்றுதான் யாழினி தன் சம்மதத்தை தெரிவித்தது கூட. அவளிடம் பேசிவிட்டு சத்தியமூர்த்தி யசோதாவை அட்மிட் செய்திருக்கும் அறைக்கு செல்ல,
யசோதா அப்போதுதான் மெல்ல கண் விழித்தார். அவர் அருகில் அமர்ந்திருந்த கிராணி சுமதியோ, டேய் சத்யா, ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ டாக்டர்ஸ் இருந்தோம், இன்னும் ஏன்டா என் பேரன் கண் திறக்கல? என் பேரனுக்கு என்னாச்சுடா என்று பேரன் மீதான பாசத்தில் சுமதி அழுகுரலில் கேட்க, அவருக்கு எப்படி அவன் நிலையை விளக்குவதென்று உள்ளுக்குள் துடிதுடித்து போனார் சத்தியமூர்த்தி. அதே நேரம் வர்ஷாவை பார்த்துவிட்டு அவளுடைய பெற்றோரும் அங்கு வந்து சேர்ந்தனர். என்ன சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு இப்போ எப்படி இருக்கு? கண் விழிச்சிட்டாரா என்று வர்ஷாவின் தந்தை கைலாஷ் வினவ, இல்லை என்பது போல தலையை அசைத்தவரோ அவன் உடல்நிலையை பற்றி சொல்ல, அதை கேட்டு அங்கிருந்தவர்களின் முகத்தில் ஈ ஆடவில்லை. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோங்க? நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? தவம் இருந்து அவனை பெத்தது இப்படி வாரி கொடுக்கத்தானா? இந்த வீட்ல இருந்து ஒரு உயிர் வேணும்னா அந்த கடவுள் ஏன் உயிர் எடுத்துக்கட்டுமே என்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு யசோதா கதறி எழ, சத்தியமூர்த்தியோ அவர் அருகில் சென்று அமர்ந்து அவரின் கரத்தை அனுசரணையாக பற்றி, யசோதா ப்ளீஸ் அழாதம்மா, உன் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல நீ எமோஷனல் ஆகவே கூடாது, அது உன் ஹெல்த்துக்கு நல்லதில்ல என்றார் பொறுமையான குரலில். கண்ணு முன்னாடி பெத்த புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எப்படிங்க என்னால அழாம இருக்க முடியும் என்றார் யசோதாவும் அழுகுரலில். அவர் கேட்பதும் நியாயம்தானே. அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சில கணங்கள் அமைதி காத்தவரோ, அவன்தான் ஒரு பக்கம் என்ன கஷ்டப்படுத்துறானா, நீயும் என்ன உன் பங்குக்கு கஷ்டப்படுத்தாத யசோதா. கடவுள் நம்மள கைவிட மாட்டாருன்னு நம்புவோம். அவரை நம்புறதை தவிர வேற வழி இல்லை நமக்கு என்றவர் சொல்ல, அதன் பின்னே கொஞ்சம் அமைதியான யசோதா அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல கிரானியும் அவருடனே சென்றார். அதுவரை அங்கு நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கைலாஷ் தம்பதியினர் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறி யாதவிற்கும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு சென்றனர். சுயநினைவின்றி இரத்த கட்டுடன் படுத்திருந்தவனை பார்த்த மாத்திரத்திலேயே இனி அவன் பிழைக்க மாட்டான் என்றுதான் கைலாஷிற்கு தோன்றியது. என்னங்க, மாப்பிள்ளை இப்படி இருக்காரு என்று வருத்தத்துடன் அவர் மனைவி சுகுணா சொல்ல, மாப்பிள்ளையா? யாருக்கு யார் மாப்பிள்ள என்று கர்ஜித்தார் கைலாஷ். என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு நீங்க தானே ஆரம்பத்திலேருந்து ஒத்த கால்ல நின்னீங்க என்றவரோ புரியாமல் தன் கணவரை பார்த்தார். ஆமா, நின்னந்தான். அதுக்கு என்ன போ? இந்த மொத்த சொத்துக்கும் ஏன் பொண்ண வாரிசாக்கி அவளை மகாராணி மாதிரி இந்த வீட்டுல வாழ வைக்கத்தான் இந்த கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சனே தவிர காலத்துக்கு இவனுக்கு மருந்து பொட்டி தூக்கம் இல்லை என்றவனின் வார்த்தைகளில் வன்மம் வழிந்தது. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதான் சம்மந்தி சொல்லியிருக்காரே, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா மாப்பிள்ள குணமாகிடுவாருன்னு என்றவர் சொல்ல, அவன் இனி உயிர் பழிச்சு வந்தாலும் காலத்துக்கும் சீக்காளி தான். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க பொண்ணு அவர் மேல உயிரே வச்சிருக்காளே, இந்த கல்யாணத்தை நிறுத்த உங்க பொண்ணு சம்மதிப்பாளா என்று சுகுணா கேட்க, அவரை எரிப்பது போல சில கணங்கள் பார்த்தவர், அவ ஏன் பொண்ணுடி, சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா என்றவரோ, ஏய், இங்க நடந்ததை பத்தி யாருக்கிட்டையாவது வாயை திறந்த அப்புறம் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டான், கொன்னு புதைச்சிடுவான் என்று ஆள்காட்டி விரலை காட்டி எச்சரித்தவர் கண்களில் குரூரத்துடன் அங்கிருந்து வெளியேற, யாதவை திரும்பி திரும்பி பார்த்தபடியே அவர் பின்னால் சென்றார் சுகுணா. தன்னுடைய கேபினுக்கு வந்த யாழினியோ புயல் வேகத்தில் தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்திருந்தாள். தன்னுடைய மருத்துவ குழுவை அழைத்து அவன் உடல்நிலை பற்றியும் இனி அவனுக்கு கொடுக்க போகும் சிகிச்சை முறை பற்றியும் கூறினாள். பின் மருத்துவமனையின் அட்மினை அழைத்தவள் அனைத்து மருத்துவமனைக்கும் இதயம் தேவை என்று ஃபேக்ஸ் அனுப்ப சொன்னதோடு இரத்த வங்கிகளை தொடர்பு கொண்டு இரத்தத்திற்கும் ஏற்பாடு செய்தார். சத்தியமூர்த்தி குடும்பம் சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்கவர்கள் என்பதால் தொலைக்காட்சி, ரேடியோ, இமெயில், செய்தித்தாள் மற்றும் சமூக ஊடகங்கள் என்று அனைத்திலும் அவனுக்காக இதயம் வேண்டி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அரசியல் மற்றும் திரை பிரபலங்கள் என்று அனைவரும் போன் செய்து அவன் நிலையை அவ்வப்போது அறிந்த வண்ணம் இருக்க, அந்த இரவு நேரத்திலும் அந்த மருத்துவமனை வளாகம் பரபரப்பாகவே இருந்தது. எல்லா வேலைகளையும் செய்து முடித்தவள் அப்போதுதான் தன் கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தாள். அது மணி 3:30 காட்டியது. அதுவரை அணிந்திருந்த கண் கண்ணாடியை கழற்றி டேபிள் மீது வைத்தவள் தன் முன்னால் பியூன் வைத்துவிட்டு சென்ற ஆவி பறக்கும் காஃபியை எடுத்துக்கொண்டு அந்த அறையின் சாளரம் பகுதிக்கு சென்றாள். பார்வையை சுழலி விட்டபடி காஃபி அறிந்து கொண்டிருந்தவளின் பார்வையில் எதேச்சையாகத்தான் பட்டது அந்த காட்சி. அந்த விநாயகர் ஆலயத்தின் முன் முட்டி போட்ட நிலையில் யசோதாவும் அவருக்கு அருகில் அமர்ந்த நிலையில் கிரானியும் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க, அதை பார்த்தவளுக்கோ ஏனோ நெஞ்சம் கனத்தது. இதே கடவுள் முன் ஆத்விக்க நினைத்து எத்தனையோ தடவை அழுது வேண்டியதுதான் அவள் நினைவிற்கு வந்து போனது.
தனக்குத்தான் அருள் புரியவில்லை, அவர்களுக்காவது அந்த கடவுள் அருள் புரியட்டுமே என்றது அவள் மனம். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்பதும் ஒரு மருத்துவராக அவள் அறிந்துதான் வைத்திருந்தாள். இதே மருத்துவமனையில் வருடக்கணக்கில் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் மத்தியில் அபாய கட்டத்தில் இருக்கும் அவனுக்கு உடனடியாக இதயம் கிடைக்க வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? இதயம் என்ன, தேவைப்படுபவருக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து எடுத்து வைக்கக்கூடிய உறுப்பா? அதற்கென சில விதிமுறைகளும் இருக்கத்தானே செய்கின்றன. இயற்கையாக மரணம் அடைந்தவர்கள் அல்லாமல் சாலை விபத்துகளில் மூளைச்சாவு அடைந்தவர்களின் இதயம் மட்டுமே இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுவும் நரம்பியல் மருத்துவர் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பரிசோதித்து அனுமதி அளித்த பின்தான். அப்படியே இதயம் கிடைத்து விட்டாலும் அந்த இதயத்தை பெற்றுக்கொள்பவரின் இரத்த வகை மற்றும் திசுவோடு அந்த இதயம் ஒத்து போக வேண்டுமே. அது மட்டுமல்லாது அந்த இதயம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டுமே. அதன் பின்தான் அந்த இதயத்தை இதயமாற்று அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்த முடியும். அதற்காக யார் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழப்பார்கள் என்றா காத்திருக்க முடியும்? எப்படி பார்த்தாலும் ஒரு உயிர் இறந்தால் மட்டுமே அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பு. காஃபியை அறிந்து முடித்தவள் அங்கிருந்த குப்பை தொட்டியில் பேப்பர் கப்பை போட்டாள். அபாய கட்டத்தில் இருக்கும் அவனுக்கு எப்போது எது வேண்டுமானாலும் ஆகலாம் என்று நினைத்தவள் கண்ணாடி எடுத்து அணிந்து கொண்டு அவனை பார்ப்பதற்காக அவசர சிகிச்சை பிரிவுக்கு விரைந்தாள். அவனை பார்த்து கொள்வதற்காக அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த செவிலியரோ அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க, அதே நேரம் யாதவோ சுவாசிக்க முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அவனை அந்நிலையில் பார்த்தவளின் மூளை அதிவேகமாகவே செயல்பட்டது. தன் மருத்துவ குழுவை அழைத்தவள் உடனடியாக அவனை ஐசியு பிரிவுக்கு மாற்றியதோடு வெண்டிலேட்டர் பொருத்தவும் ஏற்பாடு செய்தாள். இதுதான் நீங்க டியூட்டி பார்க்கற லட்சணமா என்று அந்த செவிலியரிடம் கோபத்தில் கத்தியவள் பின் யாரையும் நம்பாமல் தானே அவனை பார்த்துக் கொள்வதென்று முடிவு செய்தாள். முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே நம்பி கொடுத்திருக்கும் பொறுப்பு என்பதால் அவன் அருகிலேயே இருந்தவள் அங்கிருந்தபடியே தன் வேலைகளை பார்க்கவும் ஆரம்பித்தாள். இதற்கிடையில் சத்தியமூர்த்தி நேரில் வந்து அவளை தூங்க சொன்ன போது கூட யாழினி மறுத்துவிட்டாள். இரவில் விழித்திருப்பதெல்லாம் அவளுக்கு என்ன புதிதான ஒன்றா என்ன? என்று ஆத்மிகை பிரிந்தாலோ அன்று முதல் அவளுக்கு இரவும் பகலும் ஒன்றுதானே. இந்த மருத்துவமனையில் யார் கண்களில் படக்கூடாதென்று 6 மாத காலமாக அவள் ஓடி ஓடி மறைந்தாலோ இன்று அவன் முன் இலகுவாக அமர்ந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி. என்னதான் அவர்களின் முதல் சந்திப்பு பாகற்காயை கசந்திருந்தாலும் உடல் முழுவதும் ரத்தம் கசியும் கட்டுகளுடனும் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அவன் நிலையை பார்க்க பார்க்க அவளுக்குமே கொஞ்சம் சங்கடமாகித்தான் போனது. கன்னத்தில் கை வைத்தபடி அவனையே வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவர்களின் முதல் சந்திப்பு தான் நினைவிற்கு வந்தது. அந்த மருத்துவமனையில் அவள் மருத்துவராக சேர்ந்து 1 வாரம் ஆன நிலையில் தன் பேஷண்டின் கேஸ் ஃபைலை புரட்டி புரட்டி பார்த்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்தவள் தனக்கு எதிரில் யாதவின் கரத்தை பற்றியவாறு சிரித்து கொஞ்சி பேசியபடி வந்து கொண்டிருந்த வர்ஷாவை கவனிக்கவில்லை. சொல்லப்போனால் வர்ஷாவும் யாழினியை கவனிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்பாராமல் இருவரும் எடுத்துக்கொண்டதில் யாழினின் கையில் இருந்த மொத்த கேஸ் ஃபைலும் தவறி கீழே விழ யாழினியோ குனிந்து அதை எடுத்துக்கொண்டிருக்க, இங்க பாருங்க பேபி, இடிச்சிட்டு சாரி கூட சொல்லாம என்ன திமிரவளுக்கு என்று அடிபடாத தன் தோள்பட்டையை தேய்த்து விட்டவாறு கொஞ்சம் குரலில் தன் அருகில் நின்று கொண்டிருந்த யாதவிடம் வர்ஷா சினுங்க, ஹே யூ என்று சொடுக்கிட்டவாறு அவள் முன்னால் சென்று நின்றான் யாதவ். அவனின் அழைப்பால் கீழிருந்து மேலாக தன் முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த 6 அடி புதியவனை அன்றுதான் புதிதாக பார்த்தாள் யாழினி. கேஸ் ஃபைலை தன் மார்போடு அணைத்தவாறு அவனை அவள் நிமிர்ந்து பார்க்க அவனோ தன் கூர்மையான பார்வைகளாலேயே அவளை எடை போட்டுக் கொண்டிருந்தான். முகத்தை மறைக்கும் அளவிற்கு பெரிதாக இருந்தது அவள் அணிந்திருந்த வட்ட வடிவ கண்ணாடி. எந்தவித ஒப்பனைகளும் இல்லை என்பது அவள் முகத்தை பார்க்கும் போதே நன்றாக தெரிந்தது. திருத்தப்படாத ஐப்ரோவிற்கு கீழிருந்த அவளின் கண்களை சுற்றி கருவளையம் கருமையாக படர்ந்திருந்தது. அவளின் இதழ்கள் கூட ஜீவனே இல்லாமல் உலர்ந்து காய்ந்து போயிருந்தது. எண்ணெய் வைத்து நன்றாக வாரி இறுக்கமாக அவள் கொண்டை போட்டிருக்க, இந்த நவ நாகரிக உலகில் இப்படியும் ஒரு பெண்ணா என்ற நினைத்தவளின் இதழோரத்தில் ஏளன புன்னகைத்தான் எட்டி பார்த்தது. அவளின் மெலிந்த கருத்த மேனிக்கு சற்றும் பொருத்தம் இல்லாமல் இருந்தது அவள் அணிந்திருந்த கசங்கிய காலர் வைத்த பெரிய அளவிலான அந்த முழுக்கை சுடிதார். அந்த சுடிதாரின் மேல் மங்கலான வெள்ளை நிறத்தில் ஆங்காங்கே அழுக்கு தெரியும் கோட் அணிந்திருந்தவளின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அவர்களின் மருத்துவமனையின் டேகை புருவும் மிடுங்கி பார்த்தவன், யார் நீ, என்ன பண்றா என்றான் சற்றே அழுத்தமான குரலில்.
அவள் வாயை திறப்பதற்கு முன்பே அவள் அருகில் வந்து நின்ற மீராவோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், இவங்க டாக்டர் யாழினி, கார்டியோ சர்ஜன், நியூ ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது என்று சொல்ல தன் பார்வையாலே அவளை அடக்கினான் யாதவ். மீராவும் அதே மருத்துவமனையில்தான் தோல் சிகிச்சை மருத்துவராக பணியாற்றி வருகிறாள். அவளின் வார்த்தையை நம்பாமல் யாழினின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அடையாள அட்டையை அவன் எடுத்து பார்க்க, இதை சற்றும் அவனிடம் எதிர்பார்க்காத யாழினியோ பயத்தில் ஒரு 8 பின்னுக்கு நகர்ந்தாள். கனப்பொழுதில் அதிலிருந்த விவரங்களை படித்து முடித்தவன், டாக்டர் யாழினி என்று ஏளனமாக உதட்டை பிதுக்கியவன், இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்ரூம் கழுவ கூட லாய்க்கு இல்லாத நீ டாக்டரா? ஓ மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்துருக்கியா? டிஸ்காஸ்டிங் என்றவாறு தலையை இருபுறமும் மாட்டி அவன் முகம் சுளிக்க, அவளோ அவனை நிமிர்ந்து நேருக்கு நேர பார்த்து கொண்டிருந்தாள். டாக்டரை பார்த்தாலே பேஷண்ட்டுக்கு பாதி நோய் கியூர் ஆகணும், ஆனா ஒன்ன பார்த்தா என்று அவள் முகத்திற்கு முன் கை நீட்டியவன், நல்லா இருக்கிறவன் கூட நேரா போய் மார்ஜரில படுத்துக்குவான். இந்த மூஞ்ச ஆபரேஷன் பண்ணி உயிர் பழைக்கிறதுக்கு சாகிறது எவ்வளவு மேல் என்று ஏளனமாக அவன் சொல்ல, அவன் கூறியதை கேட்டு அவர்களை சுற்றி நின்று கொண்டிருந்த அனைவருமே சிரித்து விட்டனர். ஆனால் யாழினியோ அவனின் உருவக்கேலியையோ தன்னை பார்த்து நகைப்பவர்களையோ ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் அவனையே நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். இது கூட ஆத்விக்கிடமிருந்து அவள் கற்றுக்கொண்டதுதானே. அவன் தன்னை கேவலப்படுத்திய போதும் கண்களில் சிறிதும் பயமில்லாமல் அவன் கண்களை நேருக்கு நேராய் அவள் பார்த்திருக்க, அதுவே யாதவிற்கு மேலும் கோபத்தை கூட்டியது. ஹே யூ, சாரி கேளு என்றவன் முகத்தை கடுகடுவென வைத்துக் கொண்டு சொல்ல, நான் நான் ஏன் என்றவள் ஆரம்பிக்கும் போதே மேற்கொண்டு அவளை பேச விடாமல் மீரா அவள் கரத்தை பற்றி எழுத்த, அதே நேரம் கூட்டம் கூடியிருப்பதை பார்த்து அந்த மருத்துவமனையின் HR மூச்சு வாங்க ஓடி வந்து அவன் முன் நின்று சலிட் அடித்ததோடு, சார் எதுவும் பிரச்சனையா என்று வினவ, வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் என்று கோபத்தில் கத்தியே விட்டான் யாதவ். அவன் எதற்காக இந்த அளவிற்கு கோபப்படுகிறான் என்று புரியாமல், சார் என்று அவன் இழுக்க, யார கேட்டு இந்த மாதிரியான மூஞ்செல்லாம் வேலைக்கு சேர்த்தீங்க என்று கண்களில் கோபத்துடன் யாதவ் கேட்க, சார் டீன் தான் என்றவனை மேற்கொண்டு பேச விடாமல் இருவிரல் உயர்த்தி தடுத்தவன், நோ மோர் எக்ஸ்கியூஸ், இந்த மூஞ்சை இனி நான் இந்த ஹாஸ்பிட்டல பார்க்கவே கூடாது, ஃபயர் ஹர் என்று கர்ஜித்தவாறு அருவருப்பை உமிழும் பார்வையை அவள் மீது செலுத்தியவன் வர்ஷாவின் இடையே தன்னோடு அணைத்தவாறு அங்கிருந்து நகர்ந்து செல்ல, மீராவோ யாழின் கரத்தை பற்றி இழுத்து வந்து தன்னுடைய கேபினில் அவளை அமர வைத்தாள். அவன் நம்ம டீன் சத்யமூர்த்தி சாரோட பையன்டி, ஓவர் ஹெட் வெயிட். அவன் பக்கத்துல அவனை வரிசைக்கிட்டு நின்னாலே அது சரியான பியூட்டி கான்சியஸ். முகத்துல சின்ன முகப்பரு வந்துடக்கூடாது. அது ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, என்ன கிரீம் போடணும்னு தேடி வந்து என் உயிரெடுப்பா. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா என்றவளை புருவம் சுருக்கி யாழினி பார்க்க, இவளைதான் டீனோட பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான், நல்ல பொருத்தம்ல என்று நக்கலாய் சொன்னவள் பின் யாழினியை பார்த்து, அவன் பேசினது எதையும் நீ பெருசா எடுத்துக்காத யாழினி என்று அவளை சமாதானம் செய்தவளின் மொத்த கோபமும் இப்போது யாழினின் புறம்தான் திரும்பியது. ஏய், அவன் பேசினது இருக்கட்டும், நீ ஏண்டி இப்படி இருக்க என்றவளின் வார்த்தைகளையும் அதிலிருந்து கோபம் கலந்த அக்கறையும் யாழினி கண்டு கொள்ளவே இல்லை. அவளும் அவளை கல்லூரி காலத்திலிருந்தே பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். அவள் ஒன்றும் அவன் சொல்வது போல் அழகே இல்லை என்று முடிவு கட்டிவிட முடியாதே. நிறம்தான் கொஞ்சம் மாநிறம், மற்றபடி அவளும் அழகிதான். என்ன ஆத்விக்கு பிறந்த வருத்தத்தாலும் தன்னை அவள் கவனிக்காததாலும் தேகம் கருத்து மெலிந்து போயிருந்த அவளின் செதுக்கினார் போன்ற முக அமைப்பும் ஒல்லியான தேகமும் இடை தாண்டி காற்றோடு கவிப்பாடும் அவளின் பட்டு போன்ற மென்மையான கூந்தலும் வார்த்தைகள் துணையின்றி அதிகம் பேசும் அவளின் துரு துரு மான்விழிகளுக்கு கல்லூரி காலத்தில் ஜூனியர் சீனியர் என்று மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்ததை மீராவும் அறிவாள்தானே. என்னதான் யாழினியை விட மீராவின் நிறம் தூக்கலாகவே இருந்தாலும் மீராவை விட லட்சணமான முகவட்டுடன் இருந்த யாழினிக்குத்தான் ஆரம்ப காலத்தில் அதிக காதல் கடிதங்கள் வந்த வண்ணம் இருந்தன. பின்னாளில் ஆத்விக் அவளிடம் காட்டிய நெருக்கத்தாலும் ஆத்விக் மீது மாணவர்களுக்கு இருந்த மரியாதை கலந்த பயத்தாலும் யாழினியிடம் நட்பு ரீதியாக பேசுவதற்கு கூட பயந்து போய் ஒதுங்கி போயினர். மத்தவங்களுக்கு எப்படியோ, ஆனா எனக்கு தெரியுண்டி உன்னை பத்தி. காலேஜ் டேஸ்ல இருந்து உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி இல்லை யாழினி. எதுக்காகடி உன்னை நீயே இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிற? எதுக்காக உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற? நீ இப்படி இருந்தா மட்டும் ஆத்விக் உன்னை தேடி வந்துட போறானா? உனக்கே நல்லா தெரியும்டி, இப்படி ட்ரெஸ் பண்றதும் இப்படி இருக்கிறதும்
ஆத்விக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. எல்லாம் தெரிஞ்சு ஏன்டி இப்படி பண்ற என்று கோவத்தோடு கேட்டவள் தன்னுடைய டிராவில் இருந்த களிம்பை எடுத்து அவளிடம் நீட்டியதோடு, இதை டெய்லி நைட் அப்ளை பண்ணு, கருவளையும் சீக்கிரமா மறைஞ்சிடும் என்று சொல்ல, யாழினியோ கேஸ் ஃபைலை புரட்டி பார்த்தபடியே, பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்க மீரா, நான் கிளம்புறேன் என்றவள் அவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். அவனின் உருவக்கேலியோ மீராவின் கோபமோ எதுவுமே அவளை துளி கூட பாதிக்கவில்லை. சொல்ல போனால் யாருடைய அக்கறையும் அவள் எதிர்பார்க்கவும் இல்லை, அவளுக்கு அது தேவைப்படவும் இல்லை. யாருக்காக தன்னை பார்த்து பார்த்து மாற்றிக்கொண்டாலோ அவனே இன்று அருகில் இல்லாத போது யாருக்காக அவள் தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும்? யாருக்காக அவள் பார்த்து பார்த்து உடை அணிய வேண்டும்? யாரின் பார்வைக்காக அவள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும்? சொல்ல போனால் என்று அவனை தொலைத்தாலோ அன்று முதல் அவள் உலகமே மாறி போயிருந்தது. அவள் உயிர் வாழ்வதற்கு அவன் நினைவுகள் ஒன்று மட்டுமே போதுமானதாக இருந்தது. நிச்சயம் அவள் வாங்க மாட்டாள் என்பதை மீராவும் அறிவாள்தான். அதற்காக அவளை அப்படியே விட்டுவிடவும் மீரா விரும்பவில்லை. எப்படியாவது அவளை மாற்ற வேண்டும் என்றுதான் அவளும் 7 வருடமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். பேஷண்ட்டுகளை பார்த்து முடித்தவள் அப்போதுதான் இயல்பாக சேரில் சாய்ந்தமர்ந்தாள். காலையில் நடந்த நிகழ்வுகள் கண்முன்னே வர இனியும் தனக்கு இங்கு வேலை இருக்காது என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அவர்களாக அழைத்து போகச் சொல்வதற்கு முன் தாமாக இங்கிருந்து வெளியேறுவதுதான் உசித்தம் என்று நினைத்தவள் தன் கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி முடித்ததோடு ஒரு அட்டை பெட்டியில் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் போனில் சத்தியமூர்த்தி அவளை தொடர்பு கொண்டு தன்னுடைய கேபினுக்கு அழைக்க அவளும் ஒரு முடிவெடுத்தவளாய் அவர் அறையை நோக்கி சென்றாள். தன் முன்னால் அமர்ந்திருந்தவளிடம் அடுத்த வாரம் நடக்க இருக்கும் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் பற்றியும் அது குறித்த விவரங்களையும் அவர் கேட்க, அதற்கான விவரங்களை கூறி முடித்தவள் ஒருவித தயக்கத்துடன் அவரையே பார்த்திருக்க, அவரோ ஏதாவது சொல்லுமா யாழினி என்றார். அவளோ தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் முன் நீட்ட, அதை வாங்கி படித்தவரோ இப்போ எதுக்கு இது என்றார் புரியாமல் அவளை பார்த்து. இவர் திறந்து கொண்டு கேட்கிறாரா இல்லை தெரியாமல் கேட்கிறாரா என்று உள்ளுக்குள் குழம்பியவள் அமைதியாகவே இருக்க, ரீசன் கேட்டேனே என்றார் சத்தியமூர்த்தி. சார், மார்னிங் உங்க சன் என்றவள் ஆரம்பிக்கும் போதே, யாழினி என்று அவளை தடுத்து நிறுத்தியவர், உங்களை இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணது நான், அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும் என்று ஒரே வார்த்தையில் அவளின் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதன்பின் யாதவ் மருத்துவமனைக்கு வரும் நாட்களில் முடிந்த மட்டும் அவன் கண்களில் படாமல் ஒதுங்கியே இருந்தாள் யாழினி. தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் தன்னால் எந்த விதத்திலும் பிரச்சனை வரக்கூடாது என்பதில் அவள் உறுதியாகவே இருந்தாள். அத்தோடு யாதவும் ஒன்றும் அடிக்கடி மருத்துவமனை பக்கம் வருபவன் இல்லையே. அப்படி அவன் வருவது கூட வர்ஷாவிற்காக தோல் சிகிச்சை நிபுணர் மீராவை பார்க்க மட்டுமே. அன்று கூட அவன் அதற்காகத்தானே மருத்துவமனைக்கு வந்தது. மீராவை பார்த்துவிட்டு வெளியில் வரும்போது தானே அந்த சம்பவம் நடந்தது கூட. மெல்ல கண் விழித்த வர்ஷாவோ செவிலியரிடம் முகம் பார்க்கும் கண்ணாடி கேட்டு வாங்கி முதலில் தன் முகத்தை தான் பார்த்தாள். உலக அழகி போட்டிக்காக தயாராகி கொண்டிருந்தவளின் முகத்தில் ஆங்காங்கே இருந்த சிராய்ப்புகளையும் கன்னம் பகுதியில் இருந்த காயத்தையும் பார்த்தவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர கண்ணாடியை தூக்கி தூர எறிந்தவள், மாம், இந்த முகத்தோட எப்படி நான் மிஸ் வேர்ல்டுக்கு போவேன் என்று முகத்தை மூடிக்கொண்டு அவள் கத்த, அதுவரை தன் மகளின் செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுகுணாவிற்கோ அவள் மீது கோபம்தான் வந்தது. அங்கிருந்த செவிலியரை வெளியில் அனுப்பியவர், அங்க மாப்பிளைக்கு உயிருக்கு போராடி இருக்காரு, நீ என்னடானா மிஸ் வேர்ல்டு பத்தி பேசிட்டு இருக்க என்று கோபமாக சொல்ல, அவரின் வார்த்தைகளை கேட்டு அதுவரை முகத்தை மூடியிருந்த கையை விளக்கியவள், யாதவுக்கு என்னாச்சு மாம் என்றால் தன் அன்னையை அன்னார்ந்து பார்த்து. அவனின் உடல்நிலையை பற்றிய விவரங்களை அவர் கூற வர்ஷாவோ ஈடுபாடே இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். யாதவன் நிலை ஒன்றும் பெரிதாகவெல்லாம் அவளை பாதிக்கவில்லை. காரணம், அவளுக்கு இப்போது அவள் பற்றிய பிரச்சனை தான் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அத்தனையும் கேட்டு முடித்தவள் அமைதியாகவே இருக்க, என்ன வர்ஷா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வா, ஒரு 8 மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வரலாம் என்றவர் அழைக்க, நானா என்று அதிர்ந்தவள், இந்த முகத்தோட நான் எப்படி மாம், அவருக்கு நான் இப்படி இருந்தா சுத்தமா பிடிக்காது என்றார். உன் முகம் எப்படி இருக்குன்னு பாக்குற நிலையில அவர் இல்லம்மா என்றார் சுகுணாவும். விட மாட்டாங்க போலவே என்று முணுமுணுத்து கொண்டவளின் பார்வையில் அப்போதுதான் தன் காலில் போடப்பட்டிருந்த கட்டுப்பட, மாம் இங்க பாருங்க என்று அந்த கால் கட்டை சுட்டி காட்டியவள், என்னால இந்த காலை அசைக்க கூட முடியல, வலி உயிர் போகுது என்றால் சினுங்கும் குரலில்.
யாதவை போன்று வர்ஷாவிற்கு ஒன்றும் பெரிதாகவெல்லாம் அடிபட்டு விடவில்லை. கீழே விழுந்து சாலையில் உருண்டதில் முகம் கை கால்களில் சிராய்ப்பும், கன்னத்திலும் கால் பகுதியிலும் சாலையோரம் கடந்த கல் குத்தியதால் காயம் ஏற்பட்டிருந்தது. அது கூட அவளாக தேடிக்கொண்டதுதான். இந்த முகத்தோடு யாரையும் பார்க்கவோ தன் முகத்தை மற்றவருக்கு காட்டவோ அவளுக்கு இப்போது துளியும் விருப்பமில்லை. அதனாலே தேடி பிடித்து காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள் வர்ஷா. வர்ஷா, அது லேசான அடிதாண்டா, எலும்பு முறிவுலாம் இல்ல. நீ போய் பார்க்கலனா சம்மந்தி வீட்ல தப்பா நினைப்பாங்க. அம்மா வேணும்னா உன வீல் சேர்ல என்றவர் பொறுமையாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, மாம், சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க என்று கோபத்தில் அவள் கத்த, அப்போதுதான் அந்த அறைக்குள் நுழைந்தார் கைலாஷ். மகளின் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்தவர், ஏண்டி என் பொண்ண டார்ச்சர் பண்ற என்று கேட்டவாறே வர்ஷாவின் அருகில் சென்றார். இல்லங்க, மாப்பிளைய ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்டேன், அதான் என்று தன்மையாக சொன்னவரை தன் கோவ பார்வையாலே அடக்கினார் கைலாஷ். பின் மகள் புறம் திரும்பி, இப்போ எப்படிடா இருக்கு என்று அவள் தலையை இதமாக வருடியவாறே கைலாஷ் கேட்க, டாடி, இந்த முகத்தோட நான் எப்படி என்று செல்ல சினுங்களுடன் அவரை கட்டி அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் அவள். நத்திங் ஒரிடா கண்ணா, யூஎஸ்ல இருக்கிற உங்க சித்தப்பா கதிர்கிட்ட பேசிட்டேன். அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேமா என்று செல்லமாக அவள் கன்னத்தை தட்டி விட்டவர், நாளைக்கு நைட்டு நாம் அங்கிருந்து கிளம்புறோம் என்று சொல்ல அவர் வார்த்தையை கேட்டு சுகுணாதான் அதிகம் அதிர்ந்து போனார். என்ன, யூஎஸ் கூட்டிட்டு போறீங்களா? மாப்பிள்ளை இந்த நேரம்ல இருக்கும்போது வருஷாவங்கிறது கூட்டிட்டு போறது ரொம்பவே தப்புங்க. சம்மந்தி வீட்டுல நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்றவர் சொல்லி முடித்ததுதான் தாமதம். உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டான், அவன் எனக்கு மாப்பிள்ளையும் இல்ல, அவங்க நமக்கு சம்மந்தியும் இல்லைன்னு. இந்த கல்யாணம் இனி நடக்காது என்று அழுத்தமாக கைலாஷ் சொல்ல, டாட் என்று அதிர்ந்து அவரை பார்த்தாள் வர்ஷா. அப்பாவும் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன், உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நீ அவனை மறந்துடு கண்ணா. அப்பா உனக்கு இதை விட நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று கைலாஷின் வார்த்தைகள் அவள் இதயத்தை நடுங்க வைத்தன. பட் ஐ லவ் ஹிம் டாட் என்றால் விழிகள் கலங்க வர்ஷா. இரு கைகளாலும் அவளின் கன்னத்தை பற்றியவர், சாவ பழக்க இருக்கிறவா உனக்கு வேண்டாண்டா என்றவளின் வார்த்தை மேலும் அவள் இதயத்தை தாக்கியது. ஹார்ட் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணா யாதோ கியூர் ஆகிடுவான்னு அம்மா சொன்னாங்க டாட் என்று அழுக்குரலில் வர்ஷா சொல்ல, கைலாஷோ மனைவியை ஒரு முறை முறைத்துவிட்டு மீண்டும் மகள்புறம் திரும்பியவர், கியூர் ஆனாலும் அவன் உனக்கு வேண்டாண்டா கண்ணா என்று தன்மையான குரலில் கைலாஷ் சொல்ல, நோ டாட் என்று இருபுறமும் தலையசைத்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. யாதவ் எனக்கு வேணும் டாட், ஐ லவ் ஹிம் சோ மச் டாட் என்றாள் அழுகுரலில். அடிபட்டு இருக்கும் அவனை பார்க்க செல்லாததால் அவள் அவனை காதலிக்கவில்லை என்று சொல்லிவிட முடியாதே. அவளும் அவனை காதலித்தாள்தான். ஆனால் அவனை விட தன் அழகையும் ப்ரொஃபஷனலையும் இன்னும் அதிகமாகவே காதலித்தாள். அதனாலே அவனுக்கு அடிபட்டதை பெரிதாக அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. எப்படியும் தன் அன்னை சொன்னது போல இதயமாற்ற அறுவை சிகிச்சை செய்துவிட்டால் யாதவ் உயிர் பிழைத்து விடுவான் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் அவனை மொத்தமாக இழப்பதெல்லாம் அவளால் நிச்சயம் முடியாத காரியம்தான். என்னங்க என்று ஏதோ சொல்ல வாயெடுத்த சுகுணாவை பார்வையாலே அடக்கியவர் அவள் அருகில் அமர்ந்து அவளின் கண்ணீரை துடைத்து விட்டவர், யாதவ் கியூர் ஆனாலும் யாதவால முன்ன மாதிரிலாம் இருக்க முடியாதுடா. அவன் ஒரு பேஷண்ட், அவனுக்கு எப்போ எது வேணாலும் ஆகலாம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பயந்து பயந்தே உன் வாழ்க்கையை ஓட்ட போறியா? லைஃப் லாங் அவன் கூட ஹாஸ்பிட்டலே இருக்க போறியா என்று கேட்டவரை குழப்பத்துடன் பார்த்தாள் வர்ஷா. உன் வாழ்க்கை, கனவு, சந்தோஷம் இதெல்லாம் என்னடா ஆகிறது? அவனுக்காக உன்னோட இத்தனை வருஷம் கனவு எல்லாத்தையும் இழக்க போறியா? நானும் ஆசைப்பட்டேன்தான் உன்னை அந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு. நல்லா இருக்கிறவனுக்கே எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. இதுல நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் என்னால உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது வர்ஷா என்று தீர்க்கமாக எழுந்தவரின் கரத்தை பற்றியவள் விழிகளின் கலக்கத்துடன் அவரை ஏறிட்டு பார்த்தாள். காதலிச்சதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிட்டு காலத்துக்கும் நீ கஷ்டப்பட போறியா? இல்ல மொத்தமா 2 மாசம் அழுது தொலைச்சிட்டு உன் லைஃப் நீ பார்க்க போறியா? நல்லா யோசி, கைலாஷோட பொண்ணா யோசி என்று வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்தவர் அவளுடைய பாஸ்போர்ட் மற்றும் விசா அடங்கிய டிக்கெட்டை அவளின் படுக்கையில் வைத்துவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து வெளியேறினார். வர்ஷா கண் விழித்த செய்தி கேள்விப்பட்டு கிராணியும் யசோதாவும் அவளை பார்க்க சென்ற போது கூட
யாருக்கும் தன் முகத்தை காட்டுவதில்லை என்று ஷாலால் முகத்தை மூடிக்கொண்டாள் வர்ஷா. அவளை பரிசோதிக்க வந்த மருத்துவர்களிடம் அவன் உடல்நிலை பற்றி கேட்டறிந்து கொண்டவள் பின் யாதவின் ரிப்போர்ட்டை தன் குடும்ப மருத்துவருக்கு அனுப்பி அவன் உடல்நிலை பற்றி அக்கு வேறு ஆணிவேராக கேட்டு தெரிந்து கொண்டவளின் மனம் மேலும் குழம்பி போனது. மருத்துவர்களின் கூற்றுப்படி அவன் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவே. அப்படியே பிழைத்தாலும் தந்தை சொல்வது போல் அவனால் முன்மாதிரியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியாது என்றுதான் அவளுக்குமே தோன்றியது. அதனாலே மனதை கல்லாக்கி கொண்டவள் அமெரிக்கா செல்ல தன் சம்மதத்தை தெரிவித்த போது கைலாஷோ பாத்தியாடி என் பொண்ணா என்று பூரித்து போனவர் பின் சத்தியமூர்த்தியை பார்ப்பதற்காக அங்கிருந்து செல்ல மகளின் முடிவை நினைத்து கலக்கமடைந்த சுகுணாவோ வர்ஷா உங்க அப்பா மாதிரி நீயும் முடிவெடுக்காத என்றவரை மாம் ப்ளீஸ் நான் இப்போதான் தெளிவா இருக்கேன் உங்க பங்குக்கு நீங்கள் என்ன குழப்பாதீங்க என்று ஒரே வார்த்தையில் அவர் வாயை அடைத்தார். எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் முதலில் தடுமாறிய கைலாஷ் பின் சிகிச்சைக்காக வர்ஷாவை வெளிநாடு அழைத்துச் செல்வதாக சொன்னபோது சத்தியமூர்த்தியோ சரிடா உன் விருப்பம் என்றதோடு முடித்து கொள்ள யசோதாவோ எதை பத்தியும் கவலைப்படாதீங்கண்ணா பசங்க 2 பேரும் நல்லபடியா சரியாகட்டும் அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சொல்ல அதை கேட்டு கைலாஷின் முகமோ மாறி போனது. திருமண பேச்சுவார்த்தையை எப்படி முறிப்பது என்று உள்ளுக்குள் சில கணங்கள் தவித்த கைலாஷ் இல்லம்மா என்று இழுக்க யசோதாவோ புருவம் சுருக்கி அவரை பார்த்தார். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் சரி வரணும் எனக்கு தோணலம்மா என்றவரை நெஞ்சில் கை வைத்தபடி அதிர்ந்து போய் பார்த்தார் யசோதா. கைலாஷோ சத்தியமூர்த்தியின் அருகில் சென்று அவரின் கரத்தை பற்றி சாரிடா என்க என்னடா நமக்குள்ள என்று நட்பு ரீதியாக கைலாஷின் முதுகை தட்டி கொடுத்த சத்தியமூர்த்தி நீ முதல்ல வர்ஷாவை கவனி பாவாவ உள்ளுக்குள்ள ரொம்பவே உடஞ்சு போயிருக்கா எப்போ ஃப்ளைட்டு என்று கேட்டவரிடம் அதற்கான விவரங்களை சொன்ன கைலாஷ் சிறிது நேரம் அவர்களிடம் பேசியிருந்து விட்டு கிளம்ப என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாரு என்று கேள்வி எழுப்பினார் யசோதா. விடு யசோதா நாம ஆசைப்பட்டாலும் நடக்கிறது என்னவோ அது நடந்துதானே ஆகும். அம்மா அடிக்கடி சொல்ற மாதிரி இதுதான் யூனிவர்ஸோட விருப்பமோ என்னவோ நீ எதையும் மனசு போட்டு குழப்பிக்காத யசோதா என்றார் அவரை சமாதானப்படுத்தும் விதமாக. இல்லைங்க யாதவ் கண் விழிச்சு கேட்டா அவனுக்கு என்னங்க பதில் சொல்றது என்றவரின் கேள்வி சத்தியமூர்த்தியையும் மௌனம் கொள்ளத்தான் செய்தது. தந்தையின் விருப்பத்திற்காக மட்டும் அவன் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லையே. அவனும் விருப்பப்பட்டு முழு ஈடுபாடுடன் தானே இந்த திருமணத்திற்கு சம்மதித்தது. சம்பந்தப்பட்டவனிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவர்களாக எப்படி இந்த திருமணத்தை நிறுத்தலாம்? முதலில் யாதவ் கண் விழித்து உடல்நிலை சரியாகட்டும், அதன்பின் திருமணம் குறித்து கைலாஷிடம் பேசி பார்க்கலாம் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார் சத்தியமூர்த்தி. தான் நினைத்தது போலவே இந்த திருமணம் நின்று போனது குறித்து சந்தோஷப்படுவதா இல்லை பேரன் இருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படுவதா என்று உள்ளுக்குள் குழம்பி போனார் கிரானி. எது எப்படியோ முதலில் அவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்பது மட்டுமே அவரின் பிரார்த்தனையாக இருந்தது. 2 மருத்துவமனைகளில் அவனுக்கு இதயம் கிடைத்த போதும் அது அவனின் இரத்த வகைக்கு ஒத்துப்போகாமல் போகவே யாதவின் நிலையோ நொடிக்கு நொடி கவலைக்கிடமாகிக் கொண்டே போக சொன்னது போலவே கைலாஷ் தம்பதியினர் வர்ஷாவை அழைத்துக்கொண்டு அமெரிக்காவிற்கு கிளம்பிச் சென்றனர். அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்போது அவன் கண் விழிப்பான் என்று சதா அவன் அருகிலேயே அமர்ந்திருந்த யசோதா மற்றும் அவனுடைய பாட்டியை பார்க்கும் போதெல்லாம் யாழின் மனமோ கலங்கித்தான் போயின. இத்தனை காலங்கள் தன் அருகிலேயே இருந்த ஒருவர் திடீரென இல்லை என்பதை எப்படி சம்பந்தப்பட்டவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியும்? பிடித்தமான ஒன்றை தொலைப்பது ஒரு வகை வலி என்றால் அதை மொத்தமாக இழப்பது என்பது இன்னும் அதிக வலி இல்லையா? 2 நாட்கள் ஆகியுமே யாதவ் கண்களை திறக்கவே இல்லை. அமர்ந்த நிலையில் அவன் கரத்தை பற்றியவாறு தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த யசோதாவை எழுப்பியது என்னவோ அவனின் உடல் அசைவுதான். மகன் கண் விழித்து விட்டான் என்று சந்தோஷத்தில் கண்களை திறந்தவருக்கு அவன் நிலை இன்னும் பேரிடியாகத்தான் இருந்தது. ஸ்டோக்கால் அவன் உடல் படுக்கையிலிருந்து தூக்கி தூக்கி போட மகனை இந்த நிலையில் பார்த்த யசோதாவோ யாதவ் என்று கதறியே விட்டார். வெகு சிரமப்பட்டு செவிலியர் அவரை வெளியே அழைத்துச் செல்ல யாழினியோ துரிதமாக செயல்பட்டு அவனுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் சிகிச்சை கொடுத்தார். பின் நரம்பியல் மருத்துவர் வரவழைக்கப்பட்டு முறையாக அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. என்னதான் மருத்துவ குழு 24 மணி நேரமும் அவன் அருகிலேயே இருந்து அவனுக்கு சிகிச்சை கொடுத்தாலும் யாதவின் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருந்தது. இதில் 20% மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்த அவன் இதயத்தின் ஹார்ட் ரேட் மற்றும் ஆக்சிஜன் லெவல் மேலும் குறைந்து கொண்டே செல்ல
அவனின் உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க எக்மோ கருவி பொருத்தப்பட்டது. எக்மோ என்பது உடலில் இதயமோ அல்லது நுரையீரலோ சரியாக செயல்படாத பட்சத்தில் செயற்கையான முறையில் உடலில் இருக்கும் அசுத்த ரத்தத்தை சுத்தமாக மாற்றி மீண்டும் உடலுக்கு செலுத்தும் ஒரு கருவியாகும். கழுத்து நரம்பில் இணைக்கப்பட்டிருக்கும் குழாயின் உதவியோடு உடம்பில் இருக்கும் ரத்தம் வெளிக்கொண்டு வரப்பட்டு ஆக்சிஜனேற்றம் மூலமாக அந்த ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு நீக்கப்பட்டு ஆக்சிஜன் நிரம்பிய ரத்தத்தை தொடைப்பகுதியில் இடைக்கப்பட்டிருக்கும் குழாய் மூலமாக மீண்டும் உடலிற்கு செலுத்துவதுதான் எக்மோ கருவியின் செயல்பாடு. இந்த எக்மோவும் ஒரு தற்காலிக தீர்வே. இதிலும் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. குழாய் மூலமாக உடலிலிருந்து வெளியேறும் ரத்தம் மீண்டும் உடலுக்குள் செல்லும் வரை அந்த குழாய்களில் ரத்தம் உறைந்து விடாமல் இருப்பதற்காக ஹெப்பாரின் என்ற மருந்து செலுத்தப்படும். இந்த மருந்து ரத்தம் உறைவதை தடுப்பதால் மூளை நரம்புகளில் இருந்தும் ஏற்கனவே அடிபட்ட பகுதிகளில் இருந்தும் ரத்தம் கசிய வாய்ப்புகள் அதிகம். வாய், தொண்டை, கழுத்து பகுதி மற்றும் கால் பகுதி என்று அனைத்து இடங்களிலும் டியூப் சுருக்கப்பட்டு இருக்கும் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே யசோதா நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். பின் சத்தியமூர்த்தி தான் அவரை அங்கிருந்து அழைத்துச் சென்று சமாதானப்படுத்தினார். 2 நாட்கள் இப்படியே செல்ல யாதவின் உடல்நிலையிலும் எந்தவித மாற்றமும் இல்லாமலேயே இருந்தது. அவள் நினைத்தது போலவே அவனுக்கு அடிப்பட்ட இடங்களில் இருந்து ரத்தம் கசிய அவன் நிலைமை மேலும் மோசமாகி போனது. ஒரு மருத்துவராக அவன் பிழைப்பது இனி கடினம் என்றுதான் அவளுக்கும் தோன்றியது. மகனை பார்க்க வந்த சத்தியமூர்த்தியோ பார்வையாலே அவன் பற்ற வினவ, சார், இன்னைக்கு மார்னிங்லேருந்து உங்க சன் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்குள்ள ஹார்ட் கிடைச்சா கூட விடு சம்திங், இல்லனா என்று இழுத்தவள் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் தலையை இடவலமாக ஆட்ட அவள் கூறியதை கேட்டு சத்தியமூர்த்தியின் கண்களோ குளமாகின. அவரும் எவ்வளவு நேரம்தான் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பார்? உயிருக்கு போராடி கொண்டிருப்பது பெற்ற மகன் அல்லவா? அருகில் சென்று மகனின் தலையை இதமாக வருடிவிட்டவரின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிர்க்க மேற்கொண்டு அங்கு இருக்காமல் அவர் அந்த அறையில் இருந்து வெளியேற யாழினியோ மெல்ல அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். என்னதான் மருத்துவ குழு அவனுக்கு தேவையான மருந்துகளை ஊசி மூலமாக செலுத்தி அவன் அருகிலேயே இருந்து அவனை கவனித்துக் கொண்டாலும் நோயாளியும் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? ரத்தம் ஏறிக்கொண்டிருந்த அவன் கரத்தை மெல்ல தொட்டவள், மிஸ்டர் யாதவ், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா என்றால் மென்மையான குரலில் அவனிடம். அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே மேற்கொண்டு அவளேதான் தொடர்ந்தாள். உங்களுக்கு ஹார்ட் கிடைக்க எல்லா விதத்துலையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் லாஸ் யுவர் ஹோப். வெளியில் உங்கள் அம்மா, பாட்டி, சார் எல்லாருமே ரொம்பவே உடஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு காலத்துக்கும் ஆறாத காயத்தை கொடுத்துடாதீங்க. மனசுக்கு நெருக்கமானவங்கள பெரியற வலிக்கு மட்டும் இந்த உலகத்தில் மருந்தே கிடையாது. ப்ளீஸ் உங்கள் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நீங்கள் க்யூர் ஆகிடுவீங்க என்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அவனை தேற்றிக் கொண்டிருந்தாள் யாழினி. அவள் கண் முன்னே மூவர் படும் வேதனை அவளை அவ்வாறெல்லாம் பேச வைத்தது. இனி அவன் பிழைக்க மாட்டான் என்ற செய்தி கேள்விப்பட்டு மூவரும் இடிந்து போய் அமர்ந்திருக்க அவர்களின் மனநிலையை அப்படியே மாற்றியது என்னவோ பெங்களூர் மருத்துவமனையிலிருந்து வந்த அந்த போன் கால் தான். விபத்தில் மூளைச்சவு அடைந்த ஒருவரின் இதயம் யாதவின் இரத்த வகையோடு ஒத்துப்போக அந்த இதயத்தை சென்னைக்கு கொண்டுவதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடந்தேறின. தனி விமானத்தில் 1 மணி நேரத்திற்குள் இதயத்தை சென்னைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தது அவர்களின் மருத்துவ நிர்வாகம். அது இரவு நேரம் என்பதால் பெரும்பாலும் சிட்டியில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்றாலும் விமான நிலையத்திலிருந்து மருத்துவமனைக்கு வரும் வழிகளை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது காவல்துறை. சம்பந்தப்பட்ட மருத்துவமனையை போனில் தொடர்பு கொண்டு தனக்கு தேவையான விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டவள் ஆபரேஷனுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாள். யாதவிற்கு இதயம் கொடுப்பவரின் தந்தையிடம் கையெழுத்து வாங்கிய பின் அவரின் உடல் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்லப்பட மூளைச்சாவு அடைந்தவரின் குடும்பமே சுக்குநூறாக உடைந்து போயிருந்தது. மார்பு பகுதியை தவிர்த்து உடல் முழுவதும் பச்சை நிற துணியால் மூடப்பட்டிருக்க கார்டியாக் ரெட்ராக்டர் என்ற கருவியின் உதவியோடு அவரின் மார்பு பகுதி மெல்ல மெல்ல பிளக்கப்பட அந்த மார்பு கூட்டிற்குள் துடித்து கொண்டிருந்தது யாதவிற்கு உயிர் கொடுக்க போகும் அந்த இதயம். நடந்த விபத்தில் இதயத்தில் அடிபட்டு இருக்கிறதா, இதயத்தின் அளவு சரியாக இருக்கிறதா என்று பரிசோதித்த மருத்துவ குழு பின் கார்டியோபிளீஜியா முறையில் 2 லிட்டர் பொட்டாசியம் கலந்த மருந்தை அந்த இதயத்திற்குள் செலுத்த அம்மருந்து இதயம் துடிப்பதை தற்காலிகமாக நிறுத்தியதோடு அந்த இதயத்தை 4 டிகிரி செல்சியஸுக்கு குளுமைப்படுத்தியது. அந்த இதயத்திற்குள் இருந்த டோனரின் ரத்தம் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு
அதுவரை சிவப்பு நிறத்திலிருந்த இதயமோ வெளுந்த நிறத்திற்கு மாற, அதன் பின்னே அந்த இதயம் வெட்டி எடுக்கப்பட்டு பிரிசர்வேட்டிவ் சொல்யூஷன் அடங்கிய பாலிதீன் பைக்குள் வைக்கப்பட்டது. பின் அந்த இதயம் 4 டிகிரி செல்சியஸ் குளுமையை கட்டுக்குள் வைப்பதற்காக அந்த பாலிதீன் பையை ஐஸ் பெட்டியில் வைத்து அதன் பின்னே அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு விமான நிலையம் நோக்கி விரைந்தனர். வெட்டி எடுக்கப்பட்ட இதயமானது குறைந்தது 5 மணி நேரத்திற்குள்ளாவது இதயம் வேண்டுவோருக்கு பொருத்தப்பட வேண்டும் என்பதால் ஒரு நொடியை கூட விரயம் செய்யாமல் இதயத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தனர். அங்கு ஆபரேஷன் ஆரம்பித்த அதே நேரத்தில்தான் யாழ்னியும் தன்னுடைய மருத்துவ குழுவுடன் யாதவிற்கு ஆபரேஷனை ஆரம்பித்திருந்தார். முதன்முறையாக தன்னுடைய தலைமையில் நடக்கும் ஆபரேஷன் என்பதால் ஒருவித பதற்றம் அவளை தொற்றிக் கொண்டிருந்தாலும் தன்னை நம்பி கொடுத்திருக்கும் பொறுப்பு என்பதால் மிக கவனத்துடனே செயல்பட்டார். கார்டியாக் ரெட்ராக்டர் என்ற கருவி மூலம் யாதவின் மார்பு பகுதி பிளக்கப்பட்டது. ஆபரேஷன் நடந்து முடிக்கும் வரை அவன் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் இதயம் மற்றும் நுரையீரலின் வேலையை செய்யும் கார்டியோ பல்மோனரி என்ற கருவியோடு பொருத்தப்பட்ட பின்னே அவனின் பலவீனமான இதயம் வெட்டி நீக்கப்படவும் டோனரின் இதயம் அவர்களின் மருத்துவமனை வந்தடையவும் சரியாக இருந்தது. பிளாஸ்டிக் பையில் இருந்த இதயத்தை எடுத்து சக மருத்துவர் ஒருவர் அந்த இதயத்தை யாழினின் கையில் கொடுக்க, அந்த வெளிரி போயிருந்த இதயத்தை வாங்கியவளின் கைகளோ காரணமே இல்லாமல் நடுங்கியது. அதே நேரம் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வை அவள் இதயமும் உணரவே செய்தது. முதன் முறையாக தான் செய்யும் ஆபரேஷன் என்பதால் தனக்குள் ஏற்பட்ட பதற்றம்தான் இது என்று தன்னை சமன்படுத்தி கொண்டவள் அந்த இதயத்தை யாதவின் மார்புக்கூட்டில் வைத்து பொருத்த ஆரம்பித்தாள். பதற்றத்தில் அவள் நெற்றியில் பூத்திருந்த வியர்வை துளிகளை செவிலியர் துடைத்துவிட தனக்குள் இருந்த பதற்றத்தை எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்தவள் நிதானமாகவும் பொறுமையாகவும் அத்தோடு நேரத்தை விரயம் செய்யாமலும் வால்வுகளை இதயத்தில் அதற்கான இடத்தில் பொருத்தினாள். பொருத்தப்பட்ட இதய வால்வுகள் மூலமாக யாதவின் ரத்தம் அந்த இதயத்திற்குள் செலுத்தப்பட அதுவரை வெளிரி போயிருந்த இதயம் மீண்டும் சிவப்பு நிறமாக மாறியதோடு துடிக்கவும் ஆரம்பித்திருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆபரேஷன் முடிந்து வெளியில் வந்தவள் சத்தியமூர்த்தியை பார்த்து கட்டை விரலை உயர்த்தி காட்ட, அவளின் கரத்தை பற்றி குலுக்கி சத்தியமூர்த்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்த, யசோதாவும் கிராணியும் அவளை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து தங்கள் நன்றியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினர். ஆபரேஷன் முடிந்து 6 மணி நேரம் கழித்தே மெல்லிய முனகளுடன் மெல்ல கண்விழித்தான் யாதவ் கிருஷ்ணன். கண்கள் மங்களாக தெரிய புருவம் சுருக்கி இமைகளை ஒரு முறை அழுத்தமாக மூடி திறந்தவனுக்கு அப்போதுதான் தன் எதிரில் நின்று கொண்டிருந்த சத்தியமூர்த்தியின் முகம் தெளிவாக தெரிந்தது. அவன் தலையை இதமாக வருடிவிட்டபடி, ஆர் யூ ஓகே யாதவ் என்று கேட்டவரிடம் கஷ்டப்பட்டு தலையசைத்தானே தவிர வாய் திறந்து பேசவில்லை. தன் அருகில் கலங்கிய விழிகளுடன் இருந்த யசோதாவையும் அவன் கரத்தை பற்றியவாறு இருந்த கிராணியும் ஒரு பார்வை பார்த்தவன் பின் மாம் வர்ஷா என்க யசோதாவோ விழிகளில் கலக்கத்துடன் சத்தியமூர்த்தியை பார்த்தார். சத்தியமூர்த்தியோ நத்திங் டு வரி, ஷி இஸ் ஃபைன் என்று மெலிதாக புன்னகைத்தவாறே சொல்ல வெகு சிரமப்பட்டு என்றவன் மருந்தின் உதவியால் மீண்டும் உறங்க ஆரம்பித்திருந்தான். இனி அவன் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று தெரிந்த பின் அவன் குடும்பமே மகிழ்ச்சியில் பூரித்து போயிருந்தது. அதன்பின் அவ்வப்போது அவன் கண்களை திறக்கும் போதெல்லாம் யசோதாவும் கிராணியும் அவன் அருகிலேயே இருந்தனர். யாழினியோ முடிந்த மட்டும் அவன் கண்களில் படாமல் அவன் உறங்கும் நேரத்தில் மட்டும் சென்று அவனை பரிசோதித்து வந்தான். எப்படி இருக்கான் அந்த ஹெட்வைட் என்று கேட்டவாறு கேன்டீனில் காஃபி குடித்துக் கொண்டிருந்தவனின் முன்னால் சென்றமர்ந்தாள் மீரா. பதிலுக்கு அவள் ஃபைன் என்க, கடவுள்னு ஒருத்தன் இருக்காண்டே என்றவளை புரியாமல் பார்த்தாள் யாழினி. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என்ன பேச்சு பேசினான், இப்ப பாரு உன்னாலதான் அவன் உயிர் பொழைச்சிருக்கான், இப்ப எங்க வச்சுப்பானா அவன் மூஞ்ச என்று கோபமாக அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மீரா என்று அவளை தடுத்தாள் யாழினி. மீரா போலெல்லாம் அவள் இதுவரையுமே நினைக்கவில்லை. அன்றவன் பேசியதையோ இன்று அவனை அவள் காப்பாற்றியதையோ எதையுமே அவள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. ஒரு மருத்துவராக அவள் தன் கடமையை செய்தாள், அவ்வளவே. சரி, அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன, நீ சொல்லு கல்யாண பொண்ணே, எப்போ ஊரு கிளம்புற என்று விழிகளை உருட்டி அவள் கேட்க, எதுக்கு என்றாள் யாழினி. என்ன விளையாடுறியா நீ, இன்னும் 10 நாள் மேரேஜ் வச்சுக்கிட்டு எதுக்குன்னு கேட்குற? அதான் ஆப்ரேஷன் முடிஞ்சவன் நல்லா தானே இருக்கான். பாவண்டி அந்த வெங்கட், நீ ஃபோன் எடுக்கலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி
உன்னை பத்தி கேட்டுட்டு இருக்கான். முதல்ல அவர்கிட்ட பேசி யாழினி என்றவளை தன் கோவ பார்வையாலேயே அடக்கினாள் யாழினி. அவளின் கோபம் எதனால் என்பதை புரிந்து கொண்டவளோ, கமான் யாழினி, இதுதான் நிஜம். இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுக்கோ என்று அவள் சொல்லும் போதே யாழினியின் கண்கள் மெல்ல கலங்கின. யாழினி என்று அனுசரணையாக அவள் கரத்தை பற்றியவள், நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாத்தையும் கடந்து போற தாண்டி வாழ்க்கை. காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்க முக்காவாசி பொண்ணுங்க அவையாரா தாண்டி இருக்கணும், மறக்க பழகிக்கணும் என்றவள் சொல்ல, நீ மறந்துட்டியா மீரா என்றவளின் கேள்வி மீராவின் இதயத்தை சுருக்கென தைத்தது. அவள் முகம் மாற, உன் பையனுக்கு சர்வேஷ்னு ஏன் பேர் வச்சா என்றவளின் அடுத்த கேள்வி மீராவை இன்னுமே நிலை குலைய வைத்தது. சர்வேஷ் மற்றும் மீராவிற்கு இடையேயான 4 வருட காதலை பற்றி யாழினியும் அறிவாள்தான். அவர்களின் காதலை அடுத்த நிலையான திருமணத்திற்கு கொண்டு சென்ற போது ஜாதி அந்தஸ்து என்று இரு குடும்பமே அவர்களின் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளாமல் போகவே அந்த இடத்திலேயே அவர்களின் காதலும் முறிந்து போனது. நீ மட்டும் இல்ல மீரா, இந்த உலகத்துல பாதி பொண்ணுங்க அப்படித்தான் இருக்காங்க. மனசுக்குள்ள ஒருத்தனோட காதல் நினைவையும் கழுத்துல இன்னொருத்தவங்க கட்டின தாலியை சுமந்துக்கிட்டு அந்த காதலை மறக்கவும் முடியாம இந்த வாழ்க்கையை முழுசா ஏத்துக்கவும் முடியாம நரக வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க எப்பவுமே சூசிங் ஆப்ஷன்ல தான் இருக்கணும்ல, சூஸ் பண்ற இடத்துல இருக்கக்கூடாது, அப்படித்தானே என்றாள் ஆதங்கத்துடன். அவள் கூறுவதும் 100% உண்மைதானே. என்னதான் இந்த சமுதாயத்தில் பெண்கள் கல்வி வேலை என்று விண்ணை தொட்டாலும் வீட்டிற்குள் அவர்களின் விருப்பு வெறுப்புகளை சுதந்திரமாக சொல்ல அனுமதியும் இல்லை, கேட்க ஆட்களும் இல்லை என்பதுதானே நிதர்சனம். ஒரு சிறு மௌனத்திற்கு பின், நீ சொல்றதும் கரெக்ட் தான் யாழினி. ஆனா அதுக்காக போனதை நினைச்சிட்டு இப்படியே இருந்துட முடியாதே. லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும்ல, மூவ் ஆன் ஆகு யாழினி என்க. என் லைஃபே அவன்தான் இருக்கும்போது என்னால எப்படி மூவ் ஆன் ஆக முடியும் மீரா என்று கேட்டவளின் வார்த்தைகளில் வலிகள் தான் அதிகம் இருந்தது. உனக்குன்னு ஒரு துணை வேணும் யாழினி என்றாள் அவள். நான் கேட்கலையே என்றாள் சற்றும் குறையாத கோபத்துடன் யாழினி. நீ கேட்கலனாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அவங்களோட கடமை இல்லையா? அம்மாவையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒரு ஆளா இருந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு அவங்க சந்தோஷத்துக்காக என்று அவள் தன்மையான குரலில் சொன்ன போதும் யாழினியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மத்தவங்களுக்காக யோசிச்சு, மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து, மத்தவங்களுக்காக சிரிச்சு, மத்தவங்களுக்காக வாழ்ந்து, இப்படி மத்தவங்களுக்காக மட்டுமே வாழற வாழ்க்கையில யாழினி எங்க மீரா? மத்தவங்க விருப்பப்படி வாழறதுக்கு இதுங்க அவங்க லைஃப் இல்ல மீரா, இது யாழினியோட வாழ்க்கை என்றாள் யாழினி. ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உன் வாழ்க்கை அமையலையே, அப்போ அவங்களுக்காகவாது வாழலாம் இல்லையா? ஆத்விக்கு உன் லைஃப்ல இல்லைன்றதுதான் விதி போல என்றவள் ஆணித்தனமாக சொல்ல, ஆத்விக் என் லைஃப்ல இல்லைன்றதுதான் விதினா அந்த விதி எதுக்காக என்னை அவனையும் பார்க்க வச்சது? எதுக்காக என் மனசுல அவன் மேல காதல வர வச்சது? இப்போ வரைக்கும் ஏன் அந்த விதியால அவனை மறக்க வைக்க முடியல என்று சீறியவள், இதுதான் விதினா அந்த விதியை என் காதல் மாத்தி எழுதுமீரா என்று வைராக்கியமாக சொன்னவள் வெறுவெறுவென அங்கிருந்து வெளியேற மீராவோ செல்லும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் அவள் ஆணித்தனமாக சொன்னாலும் யாழினிக்கு திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்று நினைத்த மீரா அவளின் திருமண பத்திரிகையை மருத்துவமனையில் இருக்கும் சக மருத்துவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாள். விஷயம் கேள்விப்பட்டு சத்தியமூர்த்தி தம்பதியினர் அவளின் கேபினுக்கு சென்றும் கூடவே நகை பணம் அடங்கிய தாம்பூலத்துடன் அவளை வாழ்த்தியதோடு அவளுக்கு விடுப்பும் கொடுக்க யாழினிதான் பேசுவதறியாது அமைதியாகி போனாள். இதெல்லாம் நிச்சயம் மீராவின் வேலைதான் என்று அவளும் அறியாமல் இல்லை. இருந்தும் அமெரிக்கா சென்றிருக்கும் இதய நிபுணர் மெய்யப்பன் 2 நாட்களில் திரும்பி வர இருப்பதால் அவர் வந்த பின்னே தான் இங்கிருந்து செல்வதாக சொல்லி சமாளித்தார். ஆபரேஷன் முடிந்து 2 நாட்கள் வரையுமே மயக்க நிலையில் இருந்தவன் அன்று யசோதா மற்றும் கிராணியின் உதவியுடன் மெல்ல எழுந்தமர்ந்தவன் இலகுவாக அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்க அப்போதுதான் சத்தியமூர்த்தி அந்த அறைக்குள் நுழைந்தார். மகனை பார்த்து முறுவலித்தவாறே அவன் அருகில் சென்று அவர் அமர அவரின் கரத்தை இதமாக பற்றியவனோ, சாரி டாட், உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல என்றான் மெலிதாக புன்னகைத்தவாறே தன்மையான குரலில் அவர்கள் மூவரையும் பார்த்து. அவனின் அந்த புன்னகையும் தன்மையான குரலும் அவனின் மன்னிப்பும் புதுமையாக இருந்தது அவர்கள் மூவருக்கும். கஷ்டப்படுத்தல, தவிக்க விட்டுட்டடா கிருஷ்ணா என்று செல்லமாக அவன் கன்னத்தை கிள்ளி
அங்கிருந்தவர்களின் மனநிலையை மாற்றினார் கிரானி. நால்வரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க, டாட் என்று அழைத்தவன், எனக்கு யாரு ஆபரேஷன் பண்ணா என்று வினவ, சத்தியமூர்த்தியின் முகமோ மாறி போனது. அவனின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று சில கணங்கள் தடுமாறியவர் உடனே முகமலர்ச்சியுடன், நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் டீம் தான் என்று முருவளித்தபடியே அவர் சொல்ல, ஐ வாண்ட் டு மீட் தம் என்றவனின் வார்த்தையை கேட்டு அவர் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார். அவன் உடல் இருக்கும் நிலையில் அவனுக்கு ஆபரேஷன் செய்தது யாழினிதான் என்று தெரிய வந்தால் யாதவ் எந்த நிலைக்கு வேண்டும் என்றாலும் செல்லலாம். அது அவனின் உடல்நிலைக்கு சரியில்லை என்று நினைத்தவர், இப்போ ஏன் என்று ஆரம்பிக்கும் போதே, அரேஞ்ச் பண்ணுங்க டாட் என்று ஒரே வார்த்தையில் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் யாதவ் கிருஷ்ணன். அன்று மதியமே அவனுக்கு ஆபரேஷன் செய்த 10 பேர் கொண்ட மருத்துவ குழுவையும் அவன் முன்னால் நிறுத்தியிருந்தார் சத்தியமூர்த்தி. அவளை மட்டும் தனியாக அவன் முன் நிற்க வைத்து அவனை கோவப்படுத்துவதற்கு பதிலாக அவனுக்கு ஆபரேஷன் செய்த மொத்த மருத்துவ குழுவையும் அவன் முன்னால் அவர் நிறுத்த, படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தபடி தன் முன்னால் நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரின் முகத்தையும் நிதானமாய் பார்த்தவனின் விழிகளோ அனைவருக்கும் பின்னால் ஒரு ஓரமாய் முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி விழி தாழ்த்தியபடி நின்று கொண்டிருந்த யாழினின் மீது படிய, அவனின் இதழ்களிலோ மெல்லிய புன்னகை பரவியது. இதழ்களில் பரவிய மெல்லிய புன்னகையுடனே சில கணங்கள் அவளையே பார்த்திருந்தவன், தேங்க்யூ என்றான் அவள் மீதிருந்த பார்வையை விலக்காமலேயே.